ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் சுவையான டக்குன்னு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு நீல வாக்கில் வெட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். கடாயை காய வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்துட்டு எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சேர்த்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருக்கும்ல, அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெயிலே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நமக்கு உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆயிலெலாம் அப்படியே வந்துட்டு பிரிஞ்சு உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஃபுல்லாக. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் தண்ணி நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஆயிலே நல்லா வெந்துருங்க. லைட்டாக நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போது நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை மரத்தில் பறிச்சு வந்து அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அப்படியே சூப்பராக வதங்கி வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுவையான டக்குன்னு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு வந்து கொடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.